மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள்ள. ஆடியோ லஞ்சுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. எங்க மாப்பிள்ள இருக்கீங்க? அதான் வந்துட்டு இப்படிதான் எந்திரிச்சேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம்னு இருக்கேன். அன்னைக்கு காலைல 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு. என் பொண்டாட்டி தலைநறையா மல்லிகை பறிச்சுட்டு உசுப்புனா மல்லியா கனகாம்பரமா அப்படிங்கும்போது உன் பொட்டாட்டி உன்னை செருப்பா அடிச்ச கதையெல்லாம் கேட்கல. இல்லை மாமா, காஃபி குடிச்சேன், குடிச்சிட்டு வரலாம்னு இருக்கேன். நீங்க எங்க மாமா இருக்கீங்க? நம்ம காதை தூக்கி அவர் வாயில வைக்கணும். அப்ப நான் இது வரைக்கும் உன் காதுல கூப்பாடு போட்டு சொன்ன உன் காதுல விழல. இந்த நிகழ்ச்சியில முதல்ல நான் பண்ண போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணச்சித்திர நடிகைகள் 3 பேர் அப்படி ரொம்ப பாந்தமா ரொம்ப அடக்கமா நடிச்சிருக்காங்க. அவங்க 3 பேர் தான் நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட போறேன். முதல்ல சுகந்தா மேம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலுடன் ஸ்ரீகவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சுபத்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் இவங்க 3 பேருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்பெஷல் இந்த திரைப்படத்துல. இந்த படத்துல வந்து நல்ல குணச்சித்திரமான டயலாக்ஸ் நீங்க பேசியிருக்கீங்க. சுகந்தா மேம் எப்படி இருக்கீங்க? அப்படியே பவரா உங்க டயலாக் சொல்லுங்க பாப்போம். மகனை கொடி காட்சா சாரி கொசு காட்சா டங்க மான நாச்சா சங்கடாடா. ஸ்ரீகவி, நீங்க உங்களோட அந்த குணச்சித்திர இந்த பாந்தமான அடக்கமான டயலாக சொல்லுங்க பாப்போம். வானத்துல பறக்குது பொறா, கடல்ல இருக்குது சொரா, உன் மண்டையில போட்டது பாரு, வாய தள்ளு நோரா ஏ நோரா ஏ நோரா ஏ நோரா ஏ நோரா ஏ நோரா. இந்த கலகலப்பான கூட்டணி தான் படத்துல நீ வந்து வாழ மீனா நான் வெள்ளக மீன், நீ சொன்னாங்க நீனா நான் காணங்களுக்கு போடா. வாய முடா அம்மா நான் புளிப்பு மிட்டாய் சொன்னம்மா. புளிப்பு மிட்டாயா டே போடா டொங்கே ஏ இவ்வளவு அடக்கமான இவ்வளவு குணச்சித்திரமான இந்த டயலாக்ஸ் எல்லாம் யார் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. நிஜமாவே எனக்கு ஆசையா இருக்கு அவர் யாருன்னு கேட்கணும்னு. மிஸ்டர் முருகன் டயலாக் ரைட்டர் அவர்களையும் மேடை கழிக்கிறேன். சார் தான் இந்த டயலாக் ரைட்டர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சார். வாங்க சார். அதாவது எங்கிட்ட சொன்னாங்க ரொம்ப குணச்சித்திர நடிகைகள் 3 பேர் மேடைக்கு வர போறாங்கன்னு. அவங்க பேசுற டயலாக்ல இருந்து தெரிஞ்சிருச்சு. சொல்லுங்க சார், இந்த டயலாக்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு பரிச்சயம்? சரி, மைக் பக்கத்துல வந்துருங்க, சென்டருக்கு வந்துருங்க, நல்ல மைக் பக்கத்துல வந்துருங்க. நீட் எழுதி பாஸ் பண்ணுறது கூட ஈஸி. நீட் எழுதி பாஸ் பண்றது ஈஸி. ஆனால் எங்கள் டைலாக் டைரக்டர் எழுதி ஓகே பண்ணது அடோர் கஷ்டம். எழு சார் கிட்ட வாங்குறது வேறால உடைக்கிறேன் பாரு. அதனால ரொம்ப ஒரு போராட்டமாக இருக்கும். போராட்டமா இருக்கும். 25 பேப்பர் எழுதிட்டு வருவேன், 2 பேப்பர் ஓகேன்னு பாரு. 25 பேப்பர் எழுதிட்டு வந்து கொடுப்பேன், 2 பேப்பர் வச்சுக்கிட்டு மீதி எழுதிடலாம் முருகன் பாரு. ஓ, மித்ததெல்லாம் ஒன்றும் இல்லை கீழே போட்டுருன்னு சொல்லிடுவாரு. சந்தோஷப்படுவார் முருகன். விரல உடச்சிட்டோம்ல. சரி, அப்படிதான் இருக்கும். தேசிங்க ராஜா 1 வந்து ஒரு பிளாக் பஸ்டர், எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு என்டர்டெய்னர். இன்னைக்கு வரைக்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ தேசிங்க ராஜா 2க்கு எழுதும்போது எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆனீங்க? எப்படிப்பட்ட ஒரு காமெடி என்டர்டெய்னராக இருக்க போகுது? ஜூலை 11th நாங்களாம் தேட்டரில் தெறிக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லுங்களேன். இல்லை, தேசிங்க ராஜா 1 வந்து ஆக்சுவலி இந்த கதை பண்ண போகும்போது சார் ஒரு கதையை பண்ணிவிட்டு இந்த கதையை போய் சொல்கிறதுக்கு நான் இடத்துல சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னேன், சிரிச்சு ஓகேன்ட்டாங்க. வந்துட்டு கதையெல்லாம் பண்ணிவிட்டு ஓகேன்னு பின்னாடி ப்ரொடியூசர் வந்தார் ரவி சார். தேசிங்க ராஜா 2 டைட்டில் வாங்கியாச்சுனார். ஐயோ அதுக்கு வேறு இதுக்கு வேறையே அப்படின்னு கடைசியில் டேரக்டர் சொன்னார், முருகன் இதில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அது வில்லேஜ் இருக்குது, 2 வில்லேஜ், 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டாரு. அப்படிதான் சார். 2 ஊருக்கு பிரச்சனை, இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரச்சனை. பட் அதில் வேலை வந்துட்டா வேலைக்காரில் எப்படி ஒரு 20 நிமிஷம் காமெடி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் ஒரு 20 நிமிஷம் காமெடி இதில் வெளுத்து வாங்கியிருக்காரு. ரவிமரியா சார் வந்து பின்னி எடுத்திருக்காப்புல, புகழ் ஹீரோ சார் எல்லாருமே பின்னி எடுத்திருக்காங்க. ஸோ வயிறு வலிக்கிற அளவுக்கு நம்ம சிரிக்க போகிறோம் அந்த அளவுக்கு. ஓகே சார். முருகன் சார், ரொம்ப இந்த ஒரு சாம்பிள் டைலாக்ல தெரிஞ்சிச்சு படத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் அகைன். டெஃபினெட்லி நாங்கள் இந்த டீசர் பார்க்கும்போது அண்ட் புகழ் சாரோட கெட்டப் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் நல்லா சிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேடை இருக்கக்கூடிய அந்த அடக்க ஒடுக்கமான பாந்தமான அத்தனை பெண்களுக்கும் சார் உங்களுக்கும் தேங்க்யூ. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு தேங்க்யூ. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவங்க எல்லாருக்கும். நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. சில நடிகர்கள் வந்து ஒரு சீனில் வந்தாலே அந்த சீன் அப்படியே நமக்கு ஐகானிக்காக மனசில் பதிஞ்சிரும். பயணம்ல அப்படியே சில்லறையெல்லாம் செதற விட்டனே அப்படின்னு அவருடைய அந்த காட்சி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்படியே தான் இருக்கார். அதனால தான் பேர் சாம்ஸ்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்டர் சாம்ஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு அழகான ஒரு இசை வெளியீட்டு விழாவில். எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா தயாரிப்பாளர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு. படத்தை தரமாக தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல்
அதை அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு பப்ளிசிட்டி நீட்டாக பண்ணுற வரைக்கும் அட்டகாசமாக பண்ணிகிட்ருக்கார். ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணுறார். அதாவது இந்த படம் வெறும் தரமாக உள்ளுக்குள்ளேயும் தரமாக இருக்கணும், வெளியில் பப்ளிசிட்டிலையும் தரமாக இருக்கணும். உள்ளே தரமாக இருக்கிறதுக்கு சில நேரத்தில் ஒரு சீன் எடுத்து முடித்ததுக்கப்புறமும் இதை விட இன்னும் பெட்டராக எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற ஆள், எடுத்த சீனையே திருப்பி ரீஷூட் பண்ணுறது கூட கவலைப்படாமல் செலவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அது இந்த படத்துலையும் நடந்திருக்கு. ஸோ பார்க்குற மக்களுக்கு தரமான ஒரு படத்தை தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அடுத்தது பப்ளிசிட்டியில் கலக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 25 பஸ்ஸில் ஃபுல்லாக தேசிங்க ராஜாவோட ஃபுல் இதை போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி மோர் தென் 250 பஸ்ஸஸ்க்கு பின்னாடிலாம் அழகாக தேசிங்க ராஜாவெல்லாம் ஒட்டியிருக்காங்க. இதை நான் எடுத்து என்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டுக்கோங்க, ஏன் நீ மட்டும் பஸ்ஸில் எல்லாம் ஒட்டிட்டு போயிட்டா உள்ளேருந்து பார்த்தா வெளியில் இருக்கிறது தெரியவே இல்லை அப்படின்னு. ஏன்னா நானே பஸ்ஸை எடுத்து பஸ்ஸு ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்த மாதிரி என் இதில் ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அழகாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அருமையான ஒரு தயாரிப்பாளர். அவரோட மகன் இந்த படத்தில் இன்னொரு செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ஜனா அவர்கள். அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் சொல்லும்போது பையன்கிட்ட கேட்டிருக்கார், உனக்கு ஆசைப்பட்டு வரியா இல்லை பேஷனோட வரியா அப்படின்னு. ஏன்னா ஆசைக்கும் பேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அது அவருக்கு அப்போ தெரியல. ஸோ எதை நாம் தொடர்ந்து துரத்தணும்னு ஒரு இது வருதோ அதுதான் பேஷன். எல்லாத்தையும் பார்த்து ஆசை வரும், ஆனால் சில இதை தான் கண்டினியூஸாக அதை அட்டஞ்சே தீரணும்னு இருக்கும், அதுதான் பேஷன். ஸோ அதை நோக்கி தன் பையனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பையனை புடம் போட்டு சின்ன சின்ன ரோல் பண்ணால் கூட பரவாயில்லன்னு சொல்லி இறக்கி பையனோட கனவுகளுக்கு ஒரு வடிகாலாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவருக்கும் அவர் மகனுக்கும் இது அற்புதமான அருமையான ஒரு வெற்றி படமாக அமைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஷாம் சார், உங்களுக்கு வயசே ஆகாதா? இன்னும் முடியலம்மா. சாரி, இல்லை, ஓகே, முடிச்சதுக்கு அப்புறம் வரேன்னா தை இருக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்தது என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் எழில் சார். தொடர்ந்து அவரோட நான் பண்ணக்கூடிய ஒரு 6வது படம் இது. தொடர்ந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்கார், நல்ல நல்ல ரோல் கொடுத்துட்டே இருக்கார். வெரி ஹாப்பி. அவரோட டீமில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டுருவார் உள்ள. நம்மளும் அதில் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சக காமெடி நடிகர்கள்லாம் பண்ணுறதோடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போதே நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். நம்மளே ரசிப்போம், நம்மளே சிரிப்போம். ஜென்ரலாக ஒரு 3 நிமிஷம் காட்சி தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னாங்க, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அதை 13 நிமிஷத்துக்கு மாற்றி வைப்போம். எல்லாத்தையும் எங்களை ஆட விட்டு வேடிக்கை பார்த்து அழகாக ரசிப்பார். ஃபஸ்ட்டு ரசிகர் எங்கள் இயக்குனர் எழில் சார் தான். எங்களுக்கெல்லாம் நல்ல ரசித்து அதில் பெஸ்ட்டு பீஸை எடுத்து பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நடிகர்களை கொஞ்சம் நம்புவார், எடிட்டரை தான் மோஸ்ட்லி நம்புவார். ஏன்னா சம்பூர்ண ராமாயணம் மாதிரி நாங்கள் 2.5 மணி நேரம் படத்தை 25 மணி நேரத்துக்கு எழுத்து வச்சு அந்த அளவுக்கு பண்ணுவோம். பட் பெஸ்ட்டு பீஸ் இருக்கக்கூடிய அருமையான இயக்குனர். எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த விஷயம். அடுத்தது இந்த விழாவினுடைய நாயகன் வித்யாசாகர் சார். ஸோ அவருடைய பாடல்களுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். கார்லலாம் நானும் என் ஃபேமிலிலாம் அப்படியே ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது சாரோட பாட்டை கேட்டு தான் போவேன். சில நேரம் பின்னாடி இவங்கெல்லாம் வேறு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் வந்து மலரே மௌனமா இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்டு போவேன். இந்த ஷெட்டுக்கு பிரேக் டவுன் ஆன எடுத்த வண்டியை எடுத்துகிட்டு போவேன் பாருங்கள், அந்த வண்டிலாம் என்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம். ஏன்னா கால் அந்த ஆக்சிலேட்டரை மிதிக்கவே தோணும், அப்படியே ரசிச்சுட்டே போவேன். உடனே என் பையன் சொல்லுவான், அம்மா இந்த வேகத்தில் போச்சுன்னா வீடு வந்து தரத்துக்கு விடிஞ்சிடும், பாட்டை மாற்று அப்படிமா. பாட்டு எடுத்து போட்டால் அடுத்து கில்லி அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு, ஃப்ளைட்டெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போவேன் நான். ஸோ அந்த அளவுக்கு சாருடைய விதவிதமான பாடலுக்கு நான் பயங்கரமான ஒரு ரசிகன், அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். ஸோ அவருக்கும் இது ஒரு அருமையான ஒரு படமாக எங்கள் டீமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவர் வந்தது, உள்ளே வந்தது. அடுத்து இந்த படத்தினுடைய நாயகன் விமல் சார். ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிகன். ஆக்சுவலாக இந்த கமல் சார், ரஜினி சார் இவங்களோட காலத்தில் கார்த்திக் சார் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா நிறையா பேர் எல்லாம் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் தாண்டி அது அவர் வேறு மாதிரி இருக்கணும். அது மாதிரி இப்போ விமல் சாரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அவர் வந்து உதடே அசையாமல் பேசுகிற மாதிரியான விஷயம் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன புரியுதா உங்களுக்கு, என்ன டைலாக் அப்படியே இருப்பார், என்ன பேசுகிறாரு அவர், லிப் மூமெண்ட்டே காணமேன்னு தேடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த டைலாக்கில் மாம்பழம்னு இருந்துன்னு வச்சுங்களேன், டப்பிங்கில் வந்து சார் மாம்பழம் இல்லை சார் அது கொய்யாப்பழம்னா அவரோட லிப்பில் கொய்யாப்பழம்னு போட்டுக்கலாம், ஸ்ட்ராபெரின்னு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி லிப் மூமெண்ட்டு எதுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு அழகாக சட்டிலான பர்ஃபார்மன்ஸு. அடுத்தவங்க நடிக்கிறத
அவங்க வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ அதுவோ கிடையாது. இவருக்கு ஏன் சார் சீனை ஏற்றிட்டீங்க, எனக்கு ஏன் சார் கம்மியாக, ஒன்றுமே கிடையாது. டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா விமல் சார் தான் நான் சொல்லுவேன். அற்புதமான ஒரு இது. அவர் கூடயும் சேர்ந்து ஒரு 3-4 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எங்களோட மொத்த டீம் இருக்குது பாருங்கள், ஜாலியான ஒரு டீம். ரவி மரியா சார்லேருந்து, புகழ்லேருந்து, இன்னும் எத்தனை, சாமிநாதன் சார், சிங்கம்புலி சார், எல்லாம் எனக்கு பிடிச்ச ஃபேவரேட் ஆர்டிஸ்ட்டு. ஜென்ரலாக ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும் இல்லையா, இந்த படத்தில் எனக்கும் புகழுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு எங்களோட காம்பினேஷன்ஸ். அவர் லேடி வேஷம் போட்டே நடிச்சிருக்கார் இல்லையா, இந்த படத்தோட 4வது ஹீரோயின் புகழ் தான். ஸோ நிறையா மெனக்கெட்டிருக்காரு புகழ். அவரோட சேர்ந்து நடித்த சீன்ஸ்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது கேமராமேன் சார், செல்வா சார். அது என்ன சொல்கிறது, அனைத்து டேரக்டர்களுக்கும் ஃப்ரெண்ட்லி அவர். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 150 வருஷம் இருக்கீங்களா சார் சினிமாவில்? அவ்வளோ 40 வருஷம். வாவ், சூப்பர்ப். ஸோ எல்லா டேரக்டருக்கும் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆர்டிஸ்ட், ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமராமேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அட்டகாசமான குழு, அருமையான ஒரு படம், ஒரு ஃபன் ரைடான ஒரு படம். உள்ளே வந்தால் கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லாமல் கலக்கலன்னு சிரிச்சிட்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா திருப்தியாக இருக்கும். எனக்கும் இந்த படம் மூலிமா நல்ல பேருன்னு நினைக்கிறேன். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. படத்தை தேட்டரில் வந்து பார்த்து உங்களோட ஆதரவு. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பட் ஒன்று கேட்கணும், உங்களோட எனர்ஜி. ஏன்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் ஜீப்பில் தொங்கிட்டு போகிறீங்க, போலீஸ் ஜீப்பை அர்ஜுனர் வெளில கேட்டுட்டு ஓட்டுற மாதிரி வேகமாக ஓட்டுறீங்க. அந்த எனர்ஜி வந்து அவ்வளோ ஹை எனர்ஜியாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி படம் முழுக்க எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வயசே ஆகாதான் நான் கேட்டதுக்கு அங்கே தான் நான் கேட்டேன். ஸோ அந்த எனர்ஜி எப்படி மெயின்டைன் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என் ஒய்ஃப் வந்திருக்காங்க இந்த இதுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி இவ்வளோ இளமையாக இருக்கீங்கன்னா, நான் அவரை சந்தோஷமாக வச்சுருக்கேன் அப்படின்பா அவ. அதனால் அவள் என்னை ஹாப்பியாக வச்சுருக்கா, நான் ஹாப்பியாக இருக்கேன். போகிற யூனிட் எல்லாமே நடிக்கிற படம் எல்லாமே காமெடி படம் தான் மோஸ்ட்லி. ஸோ நானும் சிரிக்கிறேன், சிரிக்க வச்சுட்ருக்கேன். அதனால் லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் முடி கொட்டலை, அதனால் ஓடிட்டுருக்கு குழம்பு. உண்மையை சொன்னதுக்கு நன்றி சார், தேங்க்யூ தேங்க்யூ. இதே மாதிரி எனர்ஜியோடு நீங்கள் ஸ்க்ரீனில் எப்போவுமே எங்களுக்காக அழகழகான படங்கள் கொடுக்கணும். மேம் உங்களை இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் முதற்கண் நன்றி. ஏன்னா இந்த படத்தை வெற்றியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இது சத்தியமாக சொல்கிறேங்க, நான் ஒவ்வொரு இன்டர்வியூவும் சரி, எங்கே போனாலும் சரி, மதகஜ ராஜா எப்போ ரிலீஸ் ஆனாலும் சூப்பர் ஹிட்டுன்னு. அதே மாதிரி தாங்க இந்த படமும். தேசிங்கராஜ் டு ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் சும்மா கலகலகலகலகலன்னு சூப்பராக. நீங்கள் பார்த்த முதல் தேசிங்கராஜா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், அதே மாதிரி இதுவும் மிகப்பெரிய சக்ஸஸ். அவர் படம் எல்லாமே சக்ஸஸ் தான். காமெடியை ரசிக்க அந்த டைரக்டருக்கு ஒரு இது வேணும். அது நம்ம எழில் சார் ரசித்து எடுப்பார். நாங்கள் சீரியஸாக எடுப்போம். படத்தில் நீங்கள் பார்க்குறப்போ அது பயங்கர காமெடியாக இருக்கும். விமல் சார் செம்ம ஜாலியாக, ரொம்ப எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான், சிங்கம்புலி சார், என் கூட சாம்ஸு, புகழ், நிறைய நடிகர், ரவி மரியான் சார் பின்றாரு. எங்கே போட்டி போடவே முடியாது அந்த அளவு எல்லாருமே ரொம்ப. அதே மாதிரி ரோபோசங்கர் சார் இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் டைரக்டர் நம்ம வித்யாசாகர் சார் ரொம்ப வருஷ நண்பர். அவருடைய மெலோடி சாங்கும் சரி, டப்பாங்குத்து சாங்கும் சரி, எல்லா சாங்குமே கலக்கலாக இருக்கும். வித்யாசாகருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கேமராமேன் செல்வா சார், அதாவது எங்களோடு இணைஞ்சு ரொம்ப ஜாலியாக உட்காரவே மாட்டாருங்க. பரபரன்னு வேலை செஞ்சே ராத்திரி 12 ஆகிடும். என்ன சார் அப்படின்னு கேட்கும். அவர் ஜாலியாக எங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அவருடைய அசிஸ்டன்ஸுக்கும், இந்த முருகன் சார், ஞானசேகர் சார், டைரக்டரோட டைரக்டர் அசிஸ்டண்ட்டுங்க, எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு, இந்த படத்தில் இருக்க மேக்கப், எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எழில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற திரையுலக டைரக்டர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எழில் சாருக்கு மீண்டும் நன்றி. மெயினாக ப்ரொடியூசர் சாரை சொல்லணும். அங்கே வந்துட்டு படம் எப்படி நடக்குது, எப்படி போயிட்டுருக்கு, இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டார். நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் இது பண்ணீங்களா, உங்களுக்கு இது வந்துச்சா, நீங்கள் அப்படி எங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அதான் அந்த ப்ரொடியூசரோட சிறப்பு. அவர் பையன் ஜனா புதுசு மாதிரியே தெரியாது, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர் படம், தேட்டரில் பாருங்கள். சூப்பர் காமெடி படம். உண்மையாக சொல்கிறேங்க, சத்தியமாக சொல்கிறேன்.
என்னோட வேலையை குறைச்சிட்டீங்க சார். எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பேசிட்டீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. ரவி மரியா சார், சிங்கம்புலி சார், நீங்கள் நிறைய படங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அண்ட் விமல் சார், இவங்க எல்லாருமே இந்த காம்பினேஷனில் தேசிங்க ராஜா 1 போல் இதுவும் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் செட்டில் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும்? ஏதாவது ஒரு கலாட்டா பற்றி சொல்லுங்கள் சார். ஏதாவது கலாட்டா நடந்துக்கிட்டே இருக்கும். ரவிமோகன் சார் ஒரு கிண்டல் பண்ணிட்டு அப்படி இடுப்பு கிள்ளி விட்டு போயிட்டே இருப்பார். திடீர்னு விமல் சார் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டு கலாலகலகலாம் தான் இருப்போம். ஆனால் சீன் வந்துட்டால் சீரியஸாக இருக்கணும். எழில் சாருக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கணும், என்ன எடுக்கணும்னு நினைக்க நமக்கு சொல்லி கொடுப்பார். நம்ம எங்கேயாவது மிஸ் ஆனால் கூட சாமி இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணுவார். எழில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அவர் படத்தில் நான் ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கேன். எல்லா படத்துலையும் என் கேரக்டர் ஹிட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் எல்லா கேரக்டரும் ஹிட்டு. அத்தனை கேரக்டருக்கும் ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. எல்லாருமே ஜாலியாக பண்ணியிருக்காங்க. புகழாக வந்து கலக்கியிருக்காரு. இந்த மாதிரி படம் நீங்கள் பாருங்கள். நாங்களே எங்களை புகழ்ந்துக்க கூடாது. நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு உண்மையை எழுதுங்க. அதுதான் முக்கியம். நிறைய ரோபோக்கள் வரலாம், பட் இவர் நம்ம தமிழ் சினிமாலையும் சரி, டெலிவிஷன்லையும் சரி, என்றைக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவ்வளோ அழகான படங்கள். எந்த ஹீரோஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து அது டெலிவிஷனில் நல்ல சீன்ஸ் பார்க்குறோம், நல்லா சிரிக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் அவர் நிச்சயமாக உறுதுணையாக இருந்திருப்பார். அப்படி எப்போவுமே அவரோட ஞாபகம் வரக்கூடிய அத்தனை காட்சிகளும் நம்மளோட மனசில் ஒரு சிரிப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். லெட்ஸ் வெல்கம் ரோபோ சங்கர் சார் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். 4 நூற்றாண்டையும் கடந்து இன்னைக்கும் நகைச்சுவைக்கு இப்போ உள்ள இயக்குனருக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே இயக்குனர்னா எழில்மிகு இயக்குனர் எங்கள் எழில் சார் தான். நாங்கள் எல்லாருமே அவருடைய காம்பவுண்டு தான். எப்போயுமே பெருமையாக சொல்லிக்குவோம். வாடகையே வாங்க மாட்டார். அப்படி ஒரு காம்பவுண்ட் அது. இப்போ முருகன் அண்ணன் வந்து சொல்லிட்டு போனார்ல, 23 பக்கம் எழுதி நாங்கள் கொடுப்போம் தூக்கி போட்டார்னு. 23 பக்கம் இல்லை, 123 பக்கம் எழுதிட்டு போனாலும் அவர் ஓரமாக தூக்கி வச்சுருவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர். ஏன்னா அவருக்கு தெரியும் கோயம்புத்தூரில் கேமரா இருக்கும், அவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார். கோயம்புத்தூரில் கேமரா ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும், இவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார். சார் என்ன சார் ஷூட் போகுது அப்படின்னா, உள்ள 15 காமெடி போராட்டம் இருக்குது. இந்த 15 காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு நாரி அவங்களே ஒரு எடிட் பண்ணி உனக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கடைசி போராட்டம் எடிட்டர். ஏன்னா 25 பேரும் பேசிக்கிட்டே இருப்பான். ஹீரோக்கு தான் பேச வேண்டிய டைலாக்கு அவ்வளோ பேர் வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்கே கிடைச்சா என்ன டப்பிங் போடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான சீனாக வந்துடும். அதுக்கு வந்து நிறைய படங்கள், வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் முதற்கொண்டு இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தைங்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு பேர்னா அது எழில் சாருக்காக தான். உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி மாப்பிள்ளையை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன். விமல் மாப்பிள்ளைய அவர் சொன்ன மாதிரி வாய் அசைக்கவே மாட்டார். நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி. இப்போ நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல. ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? மாமா இந்த தூங்கிட்டு இருக்கேன், இந்த வந்துட்டேன், இதுதான் சொல்லணும். இப்போ பாருங்களேன் அவர் எப்படி பேசியிருப்பாருன்னு சொல்கிறேன். மாப்பிள்ளை வணக்கம் மாப்பிள்ளை, ஆடியோ லஞ்சுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ளை, எங்கே மாப்பிள்ளை இருக்கீங்க? அதான் வந்துட்டு எந்திரிச்சேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம்னு இருக்கேன். இல்லை மாமா காஃபி குடிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். நீ எங்கே மாமா இருக்கீங்க? நம்ம காதை தூக்கி அவர் வாயில் வைக்கணும். அப்படியா மாப்பிள்ள, வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் வந்து திரை உலகத்தில் அன்பா கூப்பிட்ற மாப்பிள்ளை விமல். அவரோடையும் 3 படம் நிறைய பண்ணிட்டேன். நான் அடுத்தடுத்த படங்கள்லாம் நிறைய பண்ணணும். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காமெடி லெஜண்ட்ஸ் ஒட்டுமொத்த பேரையும் நீங்கள் வந்து அந்த ஈகோவே இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காமெடியன்ஸாக தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஃப்ரேமில் வந்து 10-15 பேர் இருந்தால் கூட எல்லாரும் அந்த வாய்க்கு வந்து அதை பேசிக்கிட்டே இருப்போம். கேப்பு விடுற இடத்துல பேசுவோம். அவர் கேமரா கட் பண்ணி கேமரா ஷிஃப்ட் ஆகிலாம் வேறு இடத்துக்கு போயிடும், நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி காட்சியெலாம் நடந்திருக்கு. அதை தாண்டி அவ்வளோ தூரம் வரும். அதே மாதிரி இந்த தேசிங் ராஜாவில் நீங்கள் பார்த்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனில் அந்த 500 அந்த கிளைமேக்ஸ் காமெடியோடைய ஒரு லீடு, ஒரு பெரிய லீடு இருக்குது. அதில் ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸாக அது நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் எழில் சாருக்கு நன்றி. கூடிய விரைவில்
வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் பார்ட் 2 வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இதே காமெடி போராட்டத்தை நாங்கள் நடத்தியே ஆகணும். அதுக்கு உங்கள்கிட்ட வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். தேசிங்க ராஜா 2, தேசிங்க ராஜா 1க்கும் 2க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் எழில் சார், அந்த படத்துக்கு டைரக்டர் எழில் சார். இந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார், அந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார். அந்த படத்துக்கு வில்லன் ரவிமரியா, இந்த படத்துக்கு வில்லன் ரவிமரியா. இவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் சீக்வல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த கதையோட தொடர்ச்சி அது கிடையாது, அந்த கதையோட தொடர்ச்சி இது கிடையாது. அப்புறம் ஏன் தேசிங்க 2ன்னு பேர் வச்சுன்னு கேட்குறீங்களா? இதுக்கு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்னு பேர் வைக்கலாம், மனங்குத்தி பிறகு பார்ட் 2ன்னு பேர் வைக்கலாம், சரவணன் இருக்க பயமையின் பார்ட் 2ன்னு பேர் வைக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ப்ரொடியூசர் என்ன பண்ணார், எனக்கு தேசிங்க ராஜா 2 தான் வேணும்னு அடம் பிடிச்சதுனால ஏற்கனவே பண்ணப்பட்ட கதைக்கு இந்த டைட்டில் வச்சுருக்கோம். இதுதான் வந்து இந்த படத்தில் பார்வையாளர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், எங்களுடைய அன்பு நண்பர்களாகிய ஊடக நண்பர்களாக இருக்கட்டும், வலைத்தள நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புதுன்னா, இந்த படத்தை ரசிகர் பார்க்குற மாதிரியே ஊடக நண்பர்கள் நீங்களும் பார்ப்பீங்க. தயவுசெய்து தேசிய ராஜா 1 மறந்துடுங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், அது காமெடி கலாட்டா, இது காமெடி கலைபரம் போலதான். ஓகே சார், யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல, ஒரு சீக்வல் ரிலீஸ் ஆகும்போதோ இல்லை ஒரு டேரக்டர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போதோ விசிட் அந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ் அதெல்லாம், ஸோ அந்த யூனிவர்ஸை மறந்துடுங்கன்றீங்க நீங்கள். தேசிக ராஜா 1 மறந்துடுறீங்க. மறந்துடணும். ஓகே, கஜினி மாதிரி, கஜினி சூர்யா சார் மாதிரி மறந்துட்டு வந்தால் தான் இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே சார், உங்களோட இந்த காமெடி பெர்ஃபார்மன்ஸஸ் அது வந்து மக்கள் எல்லாருமே, அதாவது ஒரு ஸ்லைட் வில்லனிக் ரோல் இருக்கும், ஆனாலும் அது சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆனால் ஒரு சீரியஸ் வில்லனாகவுமே இருந்திருக்கீங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் எவ்வளோ வரவேற்கிறீங்க சார்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யார் இந்த மாதிரி ரோல்ஸ் கொடுத்தது? ஆக்சுவலாக இதுக்கு அடிப்படை காரணமே இங்கே உள்ள ஆர்கே செல்வமணி சார் தான். ஓகே, எல்லாருக்கும் புது தகவலாக இருக்கும். ஓஹோ, பக்கத்தில் உட்காந்து ஆர்வி உதயகுமார் சாருக்கும் புது தகவலாக இருக்கும், பேரு சாருக்கும். அவர் தான் வந்து D40 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் அவர் ஷோ டைரக்டர், ஒரு 5 அசிஸ்டன்ட் ஷோ டைரக்டர் இன்னும் ஒரு ஆளாக வச்சுருந்தார். அப்போ டைரக்டர் எழில் சார் வந்து எங்கள் யூனியனில் வந்து டைரக்டர் யூனியனில் பொருளாளர். அந்த 1 மாதம் ட்ராவலில் நான் பார்க்குறதுக்கு வந்து பயங்கர மாடர்னாக இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் செம்ம டென்ஷனாக கத்தி, உங்களை எவங்க வில்லனாக்குனது அப்படின்னாரு கோவப்பட்டு எழில் சார். சார் வசந்த பானால் தான் சோறு சாப்பிட்டுருக்கேன் சார், தட்டை உரியாதீங்க அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் இப்போ சரியான காமெடி பேசுங்க, காமெடியில் இறங்குங்க, வேற ஒரு அறுவடை உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னாரு. அப்போ நீங்களே செஞ்சுருங்க சார் அது அப்படின்னு. நான் கேஷுவலாக சொன்னேன், எங்கங்க நானே கேப்பில் படம் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன். இல்லை சார், இங்கே கூடி சீக்கிரம் படம் பண்ணுவீங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி இதில் நான் காமெடியாக பண்ணுவேன் அப்படின்னு. அதுதான் சிவகார்த்திகேயன் சார் அறிமுகமாகி நான் வில்லன், காமெடி வில்லன் பண்ண அந்த மனங்குத்தி பறவை. அந்த படத்தில் அசால்ட்டாக அப்படி நடிச்சு போயிட்டேன். ஆனால் அடுத்த படம் தேசிக ராஜா 2 வரும்போது மறுபடியும் நீ தான் வில்லன் இந்த படத்தில் அப்படின்றாரு. எனக்கு பொறுப்பு கூடுது. ஏன்னா இந்த வில்லன் சேர்ல உட்காந்து காமெடி பண்ணுறது வந்து 2 பொண்டாட்டிக்காரங்க கதை. 2 பொண்டாட்டி திருப்திப்படுத்த எவ்வளோ கஷ்டமோ அதேமாரி வில்லன் சேர்ல உட்காந்து வில்லன் பண்ணணும், ஆடியன்ஸை மிரட்டணும், அப்படியே காமெடி சொல்லி கைத்தட்டம் வைக்கணும். அது எவ்வளோ கஷ்டம்னு அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். ஸோ முதல் படம் ஹிட்டு மனங்குத்தி பறவை, செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தேசிக ராஜா வராரு, எனக்கு உண்மையிலே பயம். என்ன கிளைமாக்ஸில் வந்து கண்ணம் ஸ்டீல் சாங்கெல்லாம் வச்சு என்னையெல்லாம் வந்து வெஸ்டர்னைஸ் சாங்கெல்லாம் ஆட வைக்கிறாரு. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. என்னடா இவ்வளோ நம்பிக்கை மனுஷன் வச்சிருக்காரு. அப்போ நம்பிக்கையை மற்றவர்கள் நம்ம மேலே வைக்கும்போது, நமக்கு பொறுப்பு கொடுக்கும்போது, ஐயோ சிரிக்க வைக்கணுமே சிரிக்க வைக்கணுமே சிரிக்க வைக்கணுமேன்னு சொல்லி இந்த பிஹெச்டி பண்ணுவாங்க இல்லையா, தமிழ், இங்கிலீஷ், லிட்ரேச்சர் எல்லாம், அது மாதிரி நான் காமெடியில் வந்து திசிஸ் பண்ணி அது பிஹெச்டி மாதிரி பிரித்து இதுக்கெல்லாம் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், இதுக்கு ஆடியன்ஸ் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், அப்படியே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். டைரக்டரும் மறந்துட்டேன், கதாசிரியர்கிறத மறந்துட்டேன், காமெடி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதே ஒர்க் அவுட் பண்ணி தேசிங்க மனங்குத்தி பறவையில் மச்சான் சொல்லிட்டாலே மச்சான் சொல்ல ஒரு காமெடி செம ஹிட். இது செம காமெடி. இந்த காமெடி அடிக்க காமெடியே இல்லைனவங்க தேசிக ராஜா வந்ததுக்கு அப்புறம் நானும் சூரியன் பண்ண காமெடி. அப்ப நான் இது வரைக்கும் காதில் கூப்பாடு போட்டு சொல்லுவோம், காதில் விரல அப்படின்னு சொன்னப்ப அது அதை விட பெரிய காமெடி ஆயிடுச்சு. இதுதான் சூப்பர் காமெடிக்கும் போது வேணும் வந்துட்டா வெள்ளக்காரன். நானும் ரோபசங்கர்னு சொன்னேன். அன்னைக்கு காலைல 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு. என் பொண்டாட்டி தரனதையா மல்லிகை பஸ்ல உசுப்புனா, மல்லியா கனகாம்பரமா அப்படிங்கும்போது உன் பொட்டாட்டி உன்னை செருப்பா அடிச்ச கதையெல்லாம் கேட்கல, மாமா இன்னும் கூட வச்சிருக்கா எங்க வச்சிருக்க சொல்ல. அந்த காமெடிக்கு அந்த காமெடி வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அது வந்து மீம்ஸ் ஆகும், டெம்ப்ளேட் ஆகும். எப்ப பார்த்தாலும் ஒரு அரசியல் நிகழ்வா இருக்கட்டும், ஒரு பொது நிகழ்வா இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணி போடுற ஒரு மீம்ஸை ஒரு மிகப்பெரிய கடவுள் ஆசீர்வாதத்தில் எனக்கு கிடைச்சது. இப்போ அதே மாதிரி இந்த தேசிக ராஜா 2 வந்து எப்படி இது ஆடியன்ஸ் வந்து ஒரு மீம்ஸா பயன்படுத்தினாங்களோ,
எப்படி டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி தேசிய டூ எனக்கு மட்டுமல்ல, நண்பர் புகழ், நண்பர் சான்ஸ், அண்ணன் சுவாமிநாதன் பங்காளி, சிங்கம்புலி, இப்படி எல்லாரையுமே, ரோபசங்கர் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்ல, நீங்கள் தேட்டரில் பாருங்கள் தெரியும். இது எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாசிக்கவே விடாத அளவுக்கு நாங்கள் பேசிகிட்டே இருந்ததுக்காக வித்யாசாகர் சார்ட்டு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது என் தப்பு இல்லை சார், இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்களை மியூசியட்டாக ஃபிக்ஸ் பண்ணது எழில் சாருடைய தப்பு. இருந்தாலும் அந்த எழில் நீலா காற்று வந்து முதல்ல கேட்குற சார், முதல்ல பார்க்குற சார், அப்படியே பச்சுன்னு ஒட்டிக்கிட்டு சார். அதுவும் நீங்கள் பாடின அந்த ஒரு பாட்டை போடுங்கன்னு ப்ரொடியூசர் எவ்வளோ கெஞ்சினேன் சார், அது வித்யாசாகர் சார் பாடியிருக்காரு, அது நீங்கள் போடுங்க சார். அவர் என்ன சொன்னார், அது ஆல்ரெடி ஹிட் ஆகி சார் 10 நாளா, இப்போ ஹிட் ஆக வேண்டிய 3 பாட பாடுற கிடாரி தோப்பு சாங் தான் நான் சொல்கிறேன். கிடாரி தோப்புன்னு ஒரு எண்ணில் ஒரு சாங் இருக்கு. எப்படி இந்த 1க்கு 2க்கு எந்த சம்மந்தம் சொன்னோ அது மாதிரி இந்த கெட்டப்பில் இருக்க பாருங்க. இதுக்கும் இந்த எனக்கும் இந்த சம்மந்தமே இல்லை. அது ஒரே ஒரு சீன்ல ஒரு சாங்ல வர்ற கெட்டப்பு. இந்த படத்தில் ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட ப்ரொடியூசரை பற்றி நான் ரொம்ப அழகாக சொல்லணும். சாம்ஸ் அழகாக சொன்னார். எப்பயுமே வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போனோம்னா அவங்க சாப்பாடு பரிமாற விஷயத்தில் அவங்க மனசு தெரிஞ்சிடும். அந்த சாப்பாடு வைக்கிற ஐட்டத்தில் அந்த குவாலிட்டியில் அது அவங்களுடைய மனசு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி மனசை கண்டுபிடிக்கிறதே ஒருத்தங்க நமக்கு விருந்தோம்பல் வைக்கும் போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பொறுத்தான். அந்த மனசுக்கு மாபெரும் நல்ல மனசு சொந்தக்காரர் தான் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள். கிட்டத்தட்ட 3 நாளாக நாங்கள் ப்ரொமோஷனுக்கு எல்லா சேனலுக்கு போகிறோம். ஸ்டார் ஹோட்டலில் எங்களுக்கு வந்து என்ன வேணும்னு நான் கேட்கவே விட மாட்டார். அவரே ஆர்டர் பண்ணுவார். எனக்கு பேர் தெரியாதெல்லாம் ஆர்டர் பண்ணுவார். ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த மனசை குளிர் வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படம் பெரிய ஹிட்டாக போகுது சார். ரொம்ப தேங்க்ஸ் ரவி சார். அதேமாரி அவருடைய சன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, ஜனா. அவர் ஆல்ரெடி ஒரு 4-5 படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் நான் பார்ப்பேன். அவருடைய ஃபிசிக், அவருடைய மூவ்மெண்ட், அவருடைய அந்த தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான விஷயம். ஆனால் ஒரு நாள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஒரு ப்ரொடியூசர் சன்னு வர வந்துட்டே கிடையாது. எங்களை எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் லெஜெண்ட் பார்த்துட்டே இருப்பார். நாங்களாம் சாதாரண சொல்லி அவர்கிட்ட பழகிட்டே இருப்போம். ஒரு நல்ல ஒரு ஹீரோ உருவாகிறாரு. அந்த ஹீரோ உருவாக்குறது ஸ்கோப் கொடுத்த எங்களுடைய அன்பு சகோதரர் விமல் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எல்லா ஹீரோக்களும் எல்லாருக்கும் ஸ்கோப் தர மாட்டாங்க. ஜனா சாருக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே அவருடைய வெற்றி எங்கே காத்துட்டு இருக்குன்னா, விமல் சார் எப்போ என்ன பண்ணுவாருன்னா எல்லா ஸ்கோப்பையும் அப்படி பார்ப்பார். இவருக்கு இந்த ஸ்கோப்பா பண்ணுங்கன்னு சொல்லி இதில் நான் என்ன பண்ண முடியும் ப்ரூவ் பண்ணுவார். அதுதான் அவர் இத்தனை வருஷமும் இவ்வளோ காம்படிஷன் நடுவில் ஒரு ஹீரோவாக நின்றுக்கிறது காரணமே அவர் அந்த ப்ராஜெக்டை மட்டும் தான் நேசிப்பார். நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஹீரோ சார், எனக்கு என்ன சார் இருக்குது, எனக்கு ஓப்பனிங் இல்லையே சார், எனக்கு எண்ட் இல்லையே சார், இதெல்லாம் கேள்வி கேட்டு நான் பார்த்ததே இல்லை. ஒரு கூத்துப்பட்டையில் ஒரு கலைஞன் வந்து ஒரு மிக சிறந்த பயிற்சியை பெற்று வந்தால் எப்படி பண்ணுவாங்கிறது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வந்து விமல் சார் தான். எந்த டைலாக்கையும் அசால்ட் ஆர்வமாக கேட்டு டப்புன்னு டெலிவரி பண்ணுவார். ஒரு பிசுறு இருக்காது, ஒரு வார்த்தை விட மாட்டார். அதே மாதிரி எப்படி பண்ணேன் சூப்பராக பண்ணு கேட்கவும் மாட்டார். கேட்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஓரமாக போய் சேரை போட்டு உட்காந்துருப்பாரு. அது அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு நண்பர்களாக அந்த டீமோடு சேர்ந்து படம் பண்ணியிருக்கோம். யாராவது பேரை மறந்துருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிங்க. புகழ் தம்பி நானும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லட்சுமி மேக்கர்ஸோடைய 27வது படம். அந்த படத்தில் தான் எனக்கு புகழுடைய திறமை எனக்கு தெரிஞ்சுது, புகழுக்கு என்னுடைய திறமை தெரிஞ்சது. 2 பேருமே வந்து ஒருத்தர் பாராட்டிட்டு அந்த படத்தில் வேற மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் புகழுடைய வெளிச்சம் வந்து 4K லைட் மாதிரி பாய போகுது, பளிச்சுன்னு பாயும். அது கன்ஃபார்மு. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சாரி, நான் சில்வா சார், சாரி சார் உங்கள் பேரை மறந்துட்டேன். அந்த துல்லாமனும் துல்லு படத்தில் இருந்து இப்போ வரைக்கும் 25 வருஷத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நீங்கள் 2 படம் தான் ட்ராவல் பண்ணீங்க. நான் 10 வருஷத்தில் நான் சாருடைய டைரக்ஷனில் 6 படம் பண்ணியிருக்கேன் சார். யாருக்கும் கிடைக்காத பெருமை என்னென்னா, ஒரு படத்தில் வில்லன் நடித்தோம்னா ஒரு வில்லன் வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷம் அப்படி நிறைய படம் பண்ணிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் காணா போயிடுவார். ஆனால் என்னை இன்னைய வரைக்கும் காணாமல் போகாமல் 20 வருஷமாக நடித்தது ஒரே காரணம், என்னுடைய ஜானரை மாற்றி இவன் எப்படியும் பண்ணுவாங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தின எழில் சார் தான். இந்த நேரத்தில் வந்து எழில் சாருக்கும் என்னை உருவாக்கிய வசந்தபாலன் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் அகல் விளக்கா வசந்தபாலன் இருந்தார்னா இந்த பக்கம் அகல் விளக்கா எழில் சார் தான் இருக்காங்க. இந்த 2 விளக்கு நடுவில் தான் நான் பிரகாசிக்கிறேன். இந்த படம் வந்து நான் சொல்கிற மாதிரி தான், இந்த படம் ஜாலியாக வாங்க, படு ஜாலியாக போங்க. தேங்க்யூ.